இது ஏஐ சீரீஸோட செகண்ட் பார்ட்டு. இதில் வந்து நம்ம விசிகே பார்ட்டை பற்றி பார்க்கலாம். விசிகே கட்சி வந்து ஒரு பர்டிகுலர் பெல்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னா அந்த பெல்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது. மற்ற பெல்ட்டில் எல்லா இடத்துலையுமே அவங்க பரவலாக இருக்காங்க. சரி, விசிகே வந்து டிஎம்கேவோட ரொம்ப ஸ்ட்ராங்கான அலையன்ஸில் தானே இருக்குது, அந்த பார்ட்டி என்ன பிரச்சனை வரணும் போகுது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா நீங்கள் நினைக்கிறது கரெக்டு. விசிகேவும் டிஎம்கேவும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஆனால் அதில் நடுவில் கொஞ்சம் பிரச்சனை வந்தது. பிரச்சனை வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டு அதுவும் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ கேட்குறாரு. ஆனால் கொடிக்கம்பம் நடுறதில்ல, கொடிக்கம்பம் எங்கே லோக்கலில் நிட்டாலும் அங்கே வந்து பிரச்சனை வந்து சில இடத்துல விசிகே பார்ட்டி கேடர்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்களோட மனநிலையை யோசிச்சு பாருங்கள். அந்த இடத்துல விசிகே நிற்காம டிஎம்கே நின்றுதுன்னா விசிகே கட்சி ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்னா ஒரு டவுட்டு தான். இந்த அளவுக்கு ஒர்க் பண்ண மாட்டாங்கன்றது என்னோட எண்ணம். நீங்களும் யோசிச்சு பார்த்துங்க. இது ஒரு பார்ட். அடுத்த பார்ட் எடுத்திங்கன்னா விசிகே கட்சி எது போய் கேட்டாலும் டிஎம்கே கேடர்ஸ் வந்து, அதாவது நிர்வாகிகள் வந்து செய்யறதில்லை அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டும் இருக்குது. அப்போது நம்ம ஜெயிச்சும் யூஸ் இல்லை, டிஎம்கே எதுவும் நம்மளை கண்டுக்க மாட்டான்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையை வந்திருக்காங்க. ஸோ இதோட இம்பேக்டும் எலெக்ஷனில் எதிரொலிக்குது. சரி, மேலே இவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாலும் கீழே இருக்கிற கேடர்ஸ் தான் ஒர்க் பண்ணணும். கீழே இருக்கிற கேடர்ஸ் ஒர்க் பண்ணணும்னா அவங்களோட மனநிலை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நிறைய இடத்துல தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. இதில் எத்தனை பிரச்சனையில் டிஎம்கே காது கொடுத்து கேட்டிருக்காங்க, இல்லை டிவிகே முயற்சி பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா நெக்லிஜிபிள், ரொம்ப ரொம்ப கம்மி. இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இவங்க எடுத்து சொல்லியும் அதையும் டிஎம்கே கேட்கல அப்படின்ற மாதிரி ஒரு, அதாவது டாக்டர் தொல் திருமாவளவன் சொல்லி கூட டிஎம்கேல எதுவும் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இருக்குது. ஸோ இப்போ இதோட இம்பேக்டும் கீழே கேடர்ஸ் கிட்ட நிறைய இருக்குது. இப்போது இதை தவிர தாவேகா விஜய் அவரோட கட்சி வந்திருக்கு. இந்த கட்சியில் இவ புதுசாக வந்திருக்கிறதுனால ஒரு யங் ஓட்டர்ஸ், விசிகேல இருக்கிற யங் ஓட்டர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் சதவீதம் தாவேகா போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போது அதுவும் டிஎம்கே கிளாஸ். ஸோ இது மாதிரி ஏற்கனவே நான் காங்கிரஸ் பற்றி சொன்னேன், இப்போ விசிகே பற்றி சொல்லியிருக்கேன். இது வந்து இந்த கட்சியோட தேர்தலில் கண்டிப்பாக 2026 எதிரெடுக்கும். இதனால் கூட அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து இந்த அளவுக்கு மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஒவ்வொன்றா பார்த்துனே இருக்கலாம். நன்றி, வணக்கம்.